அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் ஆதி பருவத்தோட பகுதி 6 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பண்டைய காலத்தில் பாரத கண்டத்தில் மன்னர்கள் 2 விதமான முறைகளில் மனம் புரிஞ்சு கொண்டாங்க. ஒன்று சுயம்வர முறை. அதன்படி ராஜகுமாரி ஒருத்தி தன் கணவனை தானே தேர்ந்தெடுத்து கொள்வாள். ராஜகுமாரியை மணந்து கொள்ள விரும்பும் ராஜகுமாரர்கள் ஒன்று கூடி தங்களுடைய திறமைகளையும் பராக்கிரமத்தையும் காட்டுவாங்க. மணந்து கொள்ள இருக்கிற ராஜகுமாரி அந்த ராஜகுமாரர்களில் தனக்கு பிடித்தமானவருக்கு மாலை சூட்டுவா. இரண்டாவது முறை வெறும் கேள்வி அளவில் இருந்தது. நடைமுறையில் அதை யாரும் பார்த்ததில்லை. அந்த முறைப்படி போட்டி போட வந்துள்ள ராஜகுமாரர்கள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் புரிந்து கொள்வாங்க. அவங்களில் வெற்றி பெற்ற ராஜகுமாரன் ராஜகுமாரியை அபகரித்து கொண்டு போய் திருமணம் செய்து கொள்வான். காசியை ஆண்டு வந்த அரசனுக்கு அம்பா, அம்பிகா, அம்பாலிகான்னு 3 பெண்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு மணம் முடிக்கிற காலம் வந்தது. அப்போது திருமணம் செய்கிற வழக்கத்தில் இருந்த சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. தங்களுடைய திறமைகளை காட்டிக்கொள்றதற்கு ராஜகுமாரர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அந்த கூட்டத்தில் பீஷ்மரும் வந்திருந்தார். இவர் எதுக்காக இங்கு வந்திருக்கிறாருன்ற எண்ணம் பலர் உள்ளத்தில் எழுந்தது. அவர் ஒப்பற்ற போர் வீரன் என்பதில் ஐயமில்லை. ஆயினும் அவர் வயதில் சற்று முதிர்ந்தவன். ஆயுட்காலம் முழுவதும் பிரம்மச்சரிய அனுஷ்டிக்கிற விரதம் இருக்கிறவர். அத்தகையவர் இங்கு ஏன் வந்திருக்காருன்னு எல்லாரும் என்றாங்க. அப்போது பீஷ்மர் அங்கே இருக்கிற அரசர்களை பார்த்து, வேந்தர்களே, இந்த கன்னிகைகள் 3வரையும் நான் தூக்கி கொண்டு செல்ல போகிறேன். குரு வம்சத்துக்கு அரசனாகிய என் சகோதரன் விசித்திர வீரியனுக்கு இந்த 3 பேரையுமே நான் மனைவிமார்களை ஆக்க போகிறேன். இதுக்கு ஆட்சேபனை செய்கிறவங்க என்னோட போர் புரியலான்னு சொல்கிறாரு. சுயம்வரத்துக்கு வந்திருந்த ராஜகுமாரர்கள் ஒன்று கூடி பாய்ந்து வல்லமையோட பீஷ்மரை எதிர்க்கிறாங்க. ஆனால் அந்த எதிர்ப்பு பயன்படலை. வீரமும் பராக்கிரமும் நிறைஞ்ச பீஷ்மர் அவங்க எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு 3 பெண்களையும் தனது தலைநகரான அஸ்தினாபுரத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. சகோதரிகளில் மூத்தவளாகிய அம்பா என்பவள் பீஷ்மர்கிட்ட வந்திருந்த ராஜகுமாரர்களில் ஷௌபால நாட்டு அரசனாகிய சால்வன் என்னும் அரசனை மணந்து கொள்ள ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கேன். எனது கற்பை காத்திருளும்படி பரிந்து வேண்டுகிறேன்னு சொல்கிறா. பீஷ்மரும் சத்தியவதியும் அவளுடைய விஷயத்தை எண்ணி பார்த்தாங்க. சௌபால நாட்டு அரசனாகிய சால்வனிடம் கொண்டு போய் சேர்க்கும்படி ஏவலாளர்களை கொண்டு தக்க ஏற்பாடு செய்கிறாங்க. மற்ற சகோதரிகள் அம்பிகாவும் அம்பாலிகாவும் முறைப்படி விசித்திர வீரியனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. விசித்திர வீரியன் அல்ப ஆயுள் படைத்தவனாக இருந்தான். குழந்தை பெறுவதற்கு முன்பே அவன் பரகதி அடைந்து விட்டான். ராஜவம்சம் ஒன்றுக்கு ஏற்படுகின்ற துர்பாக்கியங்களில் ஒன்று குலநாசம். அது மிகவும் கொடியது. அந்த வம்சத்துக்கு இந்த ஆபத்து உண்டாயிருச்சு. மிக துயரத்தில் இருந்த சத்தியவதி பீஷ்மர்கிட்ட விதவைகளாக இருக்கும் ராஜகுமாரிகளை மணந்து அரச பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறுறா. மேலும் இந்த கதையை தொடர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.